மக்களே, அனைவருக்கும் வணக்கம்யா. என்னப்பா ரொம்ப நாள் ஆளக்கானோம். ஒரு வாரமா எங்க போன? என்ன ஆன? இருக்கியா? இல்லையா? அப்ப நெறைய பேர் மெசேஜ்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் நெறைய பேர் விட்டீங்கன்னு நெனைக்கிறேன். இவன் எப்படி கிளாஸ் போட மாட்டான் போல இருக்கு. நம்ம நம்ம வேலைய பார்ப்போம். அப்ப நெறைய பேர் போயிருப்பீங்க. சாரி. ஸோ உங்களுக்கான வீடியோ இனிமே ரெகுலரா வந்துரும். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 நாளாவது இன்னைக்கு கவர் பண்ணிருவோம். சரியா? 13ஆம் தேதி ஆனது 13ஆம் தேதியிலிருந்து வரல நம்ம. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்மளால இன்னைக்கு கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவா குடுத்துறேன். ஸோ டெய்லி வீடியோஸ் மாதிரியே நான் ரெகுலரா 2 நாளுக்கா சேர்த்து சேர்த்து வீடியோ போட்டுருவேன். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கான கண்டென்ட் உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறேன். ஸோ சாரி. எஸ். ஸோ போயிடலாமா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் இது. வேற ஒன்றும் பயப்பட வேணாம். சரியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கறனால புதுசா இருக்கும் எல்லாருக்கும். பரவாயில்ல. புதுசா படிச்சாலும் ஃப்ரெஷ்ஷா படிச்சுக்கலாம். நோ இஷ்யூ. ஸோ அதற்கு முன்னாடி கிளாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் queries இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனா என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. மேலே இருக்க ஜாக்சன் சாரோடது. ஸோ உங்களுக்கு ஜாக்சன் சார் ரிப்ளை பண்ண மெசேஜ் பண்ணி அவருக்கு ரிப்ளை பண்ண முடியல. மேபி அவர் கொஞ்சம் ஒர்க்ல இருக்காரு, கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காரு. ஸோ அவர் ரிப்ளை பண்ணல வைக்கல அப்படின்னா எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது எமர்ஜென்சி டவுட்ஸ்னா எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நம்ம என்னன்னு பார்த்து கேட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இது எமர்ஜென்சியா கேட்கணும் வைக்கணும்னாலும் இதனால நான் கேட்டு சொல்லிடுறேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தைரியமா படிங்க, ஃப்ரெஷ்ஷா படிங்க, நல்லா படிங்க. ஓகேவா? எஸ். ஸோ போலாமா? போலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் 13, 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 நாளா சேர்த்து பார்த்துருவோம். ஸோ முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டே 13th மார்ச். மார்ச் 13 வந்து நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூகே தான் ஃபர்ஸ்ட் டே கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய நேஷன்ஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. 1984 கொண்டு வந்தாங்க இந்த டேவை. யார் கொண்டு வந்தா? யூகே கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு தீம் ஒன்று வச்சிருக்காங்க. ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்றும் செட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து மார்ச் 13ஆம் தேதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது புதன்கிழமை. சரியா? மார்ச் மாசத்தோட ரெண்டாவது புதன்கிழமை வந்து நோ ஸ்மோக்கிங் டேவாக அப்சர்வ் பண்ணப்படும். சரியா? மார்ச் 13 கிடையாது. ஸோ இரண்டாவது புதன்கிழமை ஆஃப் மார்ச். நல்லா இருக்குல்ல? செகண்ட் புதன்கிழமை ஆஃப் மார்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வெனஸ்டே ஆஃப் மார்ச். ஓகே. ஸோ 1984 இருந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இது வழக்கமாக எல்லாருக்கும் தெரியும். ஸ்மோக்கிங் வந்து தவிர்க்கணும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய இன்ஜுரி. ஸோ வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கரோட பாசிவ் ஸ்மோக்கரையும் பாதிக்கும் அப்படின்றது இது வந்து யாரை பொல்யூட் பண்ற அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்றக்காக தான் இந்த டே வந்து மார்ச் 13ஆம் தேதி வந்து இது இதற்கான ஒரு டே வேணும்னு சொல்லி நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டேன்னு சொல்லி ஒரு டே வந்து இரண்டாவது புதன்கிழமை ஆஃப் மார்ச் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ். உமன் ஜட்ஜஸ்க்கான இன்டர்நேஷனல் டே என்னைக்கு? மார்ச் 10ஆம் தேதி. ஸோ ஜுடிஷியர்லேயும் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றக்காக உமன் ஜட்ஜஸ்க்கான ஒரு டேவாக மார்ச் 10ஆம் தேதி வந்து உமன் ஜட்ஜஸ்க்கான இன்டர்நேஷனல் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்? ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 13க்கு என்ன க்ளூ? நோ ஸ்மோக்கிங் டேக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாரம் சரியா நீங்க வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு 2 புதன்கிழமைக்கு வந்து நீங்க ஸ்மோக் பண்ணாம இருந்துட்டீங்க. நீங்க பெரிய ஸ்மோக்கராகவே இருந்தாலும் ஸோ 2 புதன்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸோ இந்த புதன்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த புதன் அதுக்கு அடுத்த புதன் 2 புதன் அதுக்கப்புறம் வர 2 புதன் வந்து நீங்க ஸ்மோக் பண்ணாமலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து நோ ஸ்மோக்கிங் ஹேபிட்டுக்கு போயிருவீங்க. ஓகே, நல்ல விஷயமா நடந்துடும். 2 புதன்கிழமை கணக்கா பார்த்தோம்னா நீங்க ஸ்டார்ட் பண்ற புதன்கிழமை ஒன்று, அதுக்கு அடுத்த புதன், அதுக்கு அடுத்த புதன். சரியா? ஸ்டார்ட் பண்ணி 2 புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வெனஸ்டே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அடுத்த வெனஸ்டே, அதுக்கு அடுத்த வெனஸ்டே. பாருங்க இன்னைக்கு வெனஸ்டே அப்போதான். எஸ். ஸோ 2 வெனஸ்டே தாண்டிட்டீங்கன்னா நீங்க நோ ஸ்மோக்கிங் பர்சனா மாறிடுவீங்க. அதான் ஓகே. எஸ். ஸோ அடுத்து பை டே. பை டே மார்ச் 14. மார்ச் 14 வந்து வேர்ல்டு பை டே வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ பை சிம்பிள் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ 27 22/7. ஸோ 3/3.14. ஸோ இல்லைன்னா அந்த பை சிம்பிள் ஒன்று இருக்கும்ல எப்படி? எஸ். ஸோ இதற்கான தினம் தான் மார்ச் 14 வந்து பை டே அப்படின்ற டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ இது முதல்ல இந்த டேவை வந்து கொண்டு வந்து யார் வந்து 1988ல பிசிக்ஸ் லாரி ஷா அப்படின்றவர் தான் முதல்ல இந்த பை டே வந்து சான் பிரான்சிஸ்கோ எக்ஸ்ப்ளோட்டேரியம்ல வந்து கொண்டு வந்தார். பைக்கான ஒரு தினம் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு. ஸோ இது வந்து யூஎஸ்ல தான் வந்து முதல்ல டே வந்து கொண்டு வரப்பட்டது. சரியா? ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நேஷனல் பை டேவா 2009 வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது 1988 கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் அமெரிக்கன் தான் கொண்டு வந்திருக்காரு. பிசிசிஸ்ட் லாரி ஷா அப்படின்றவர் இந்த பை டே வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வேல்யூவா வந்து கருதப்படுகிறது. அதற்கான ஒரு தினமும் இருக்கணும்னு சொல்லி நேஷனல் பை டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து மார்ச் 14ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யுனெஸ்கோ வந்து இது எப்படி மாத்திருக்காங்க 2019 பார்த்தீங்கன்னா 2020 இருந்து மார்ச் 14ஆம் தேதி வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸாவே அதை மாத்திட்டாங்க. சில மேத்தமெட்டிக்ஸ்க்கான தினமாவே வந்து மார்ச் 14 மாத்தி விட்டார்கள். மார்ச் 14 வந்து இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேவாகவும் இருக்கு. அதே டே வந்து பை டேவும் அதே தான். மார்ச் 14 தான். ரைட்டா? ரைட்டு. இதே மாதிரி இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ், ஆக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ இதுவும் வந்து மார்ச் 14ஆம் தேதி தான். சரியா? ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ், அதாவது ரிவர்ஸ்க்கு வந்து எந்த தடைகளும் ஏற்படுத்தக்கூடாது. ரிவர்ஸ் வந்து பாதிக்க நம்ம இதுவும் வந்து அதற்கான தடையை ஏற்படுத்தக்கூடாது. ஸோ ரிவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், வாட்டர் பாடிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மென்ஷன் பண்றதுக்காக தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்ற டே வந்து மார்ச் 14ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி 2024 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ்க்கான தீமாக செட் பண்ணி இருக்கிறார்கள். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ? இது ரெண்டுக்கும் சேர்த்து க்ளூ, சாரி இது க்ளூ சொல்றேன். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கும் பைக்கும் சேர்த்து ஒரு க்ளூ சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு பையில சரியா, ஒரு பையில 14 பழம் இருக்கு சரியா, 14 ஃப்ரூட் இருக்கு, 14 ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ அது என்னது? மேக்ஸ். சிம்பிள் சரியா. ஸோ ஒரு பையில 14 பழம் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? மேக்ஸா தான் இருக்கும் சரியா. 14 பை, ஸோ மேக்ஸ். சூப்பர் சூப்பர். ஒரு பையில 14 பழம் இருக்கு இல்லைன்னா 14 பை இருக்கு அப்படின்னா அது பேர் என்ன? மேக்ஸா தான் இருக்கும். எஸ். சூப்பர். அப்ப ஸோ அஸ்வினி குமார் அப்போ elect as a new president of FIEO. அதாவது FIEO என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன், இந்தியாவில் இருக்க ஒரு ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இந்தியன் என்டர்பிரனர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் பண்றது, ஸோ ஃபாரின் மார்க்கெட்டுக்கான கேட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க இந்த நம்ம FIEO, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். அதோட பிரசிடென்டாக தான் நம்ம அஸ்வினி குமார் சக்திவேல் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எஃப்ஐயோட மேனேஜிங் கமிட்டி மெம்பராகவும் அதே டைம்ல வந்து நார்த்தன் ரீஜனோட சேர்மனாகவும் இருந்தாரு. இப்போ ஓவரால் பிரசிடென்டா மாறிட்டாரு எஃப்ஐஓக்கு. எஃப்ஐஓனா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அதோட சிஇஓ அஜய் ஷா, அதோட சிஇஓ வந்து அஜய் ஷாகாய், பிரசிடென்ட் தான் வந்து அஸ்வினி குமார், சிஇஓ அஜய் ஷாகாய், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1965. ஸோ இதே மாதிரி ஏஎஸ் ராஜீவ் விஜிலன்ஸ் கமிஷனரா, சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனோட விஜிலன்ஸ் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் ஏஎஸ் ராஜீவ். சரியா, நம்ம பிரசிடென்ட் வந்து நம்ம சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனோட விஜிலன்ஸ் கமிஷனராக, சரியா, சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர்ல விஜிலன்ஸ் கமிஷனராக நம்ம ஏஎஸ் ராஜீவ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த அவரும் வந்து ஒரு கமிஷன் விஜிலன்ஸ் கமிஷனராக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். எஸ் எஸ். நெக்ஸ்ட் இதற்கு க்ளூ சொல்லிவிட்டேனா? சொல்லவில்லை. இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினி ஹேராயில வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. சரி, அஸ்வினி ஹேராயில வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. ஒரு ஆர்கனைசேஷனா வச்சு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு இந்தியாவில். ஓகே. நயாப் சிங் சைனி சால்னஸ் ஹரியானா சீஃப் மினிஸ்டர், ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டராக நயாப் சிங் சைனி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் மனோகர் லால் கத்தரை ரீப்ளேஸ் பண்ணி. ஸோ பிஜேபி லீடர் தான் அவரு. ஸோ நயாப் சிங் சைனி வந்து பிஜேபி பார்ட்டியோட சீஃபா இருக்கவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓபிசி லீடராகவும் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து 11வது சீஃப் மினிஸ்டர், ஹரியானாவோட 11வது சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். நம்ம மனோகர் லால் கத்தார் வந்து ரிசைன் பண்ணதுனால, ரைட்டா, அவர் வந்து ரிசைன் பண்ணாரு. அதனால அவருக்கு பதிலாக வந்து நம்ம ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டராக நயாப் சிங் சைனி வந்து பொறுப்பெடுத்திருக்கிறார். அவரோட சேர்த்து வந்து ஒரு 5 எம்எல்ஏ வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. யார் யார்? 5 பேர் வந்து எம்எல்ஏவா எடுத்துக்கப்பட்டிருக்காங்க. கன்வர் பால் குஜர், ஜெய் பிரகாஷ் தலல், மோல்சந்த் சர்மா, பன்வாரி லால் அண்ட் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ ரஞ்சித் சிங். ஸோ இவங்க 5 பேர் வந்து புதுசாக எக்ஸ்ட்ரா வந்து எம்எல்ஏவா வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கிறார். பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எம்எல்ஏ பொறுப்பா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா. இவரோட இது கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்னா நரேன்கர். சரி, நரேன்கர் அசம்பிளி, நரேன்கர் அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலாம் ரெண்டு 2014 19 வரை ஜெயிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஜெயிச்சு ஸோ நேஷனல் அண்ட் ஸ்டேட் அண்ட் நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து பங்கேற்றிருக்காரு. ஸோ இப்போ நயாப் சிங் சைனி வந்து சிஎம்மா மாறிட்டாரு ஹரியானாவுக்கு. சரியா, ஹரியானாவோட சிஎம் நயாப் சிங் சைனி மாறிட்டாரு, மறந்துடாதீங்க. கவர்னர் பந்துரு தத்திரேயா, கேபிட்டல் கேபிட்டல் சண்டிகர். சரி, ஹரியானா கேபிட்டல் சண்டிகர். எஸ் எஸ். ஸோ இப்போதான் இதே மாதிரி நம்ம அன்னைக்கு பார்த்தோம் கடைசியா. ஸோ ஆசிஃப் அலி ஜர்தாரி யாரு? பாகிஸ்தானோட பிரசிடென்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா, பாகிஸ்தானோட பிரசிடென்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். கிஷோர் மக்வானா டேக்ஸ் ஆஃப் as சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட். அது NCSC சொல்லுவாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்டோட சேர்மனாக. சரியா, ஷெட்யூல் காஸ்ட்கான ஒரு நேஷனல் கமிஷன் இருக்கு, அதோட சேர்மனாக நம்ம கிஷோர் மக்வானா அப்படின்றது வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு விஜய் சம்ப்ளா அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணி. சரியா, நம்ம மக்வானா வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம பிஜேபியோட குஜராத் யூனிட்டோட ஸ்போக்ஸ் பர்சன், ஜாயிண்ட் ஸ்போக்ஸ் பர்சனா சர்வ் பண்ணவர். அதுக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அவர் தான் வந்து இப்போ அதன் முன்னாடி மட்டும் இல்லாமல் அவர் வந்து மெம்பராகவும் இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ சேர்மனாக பொறுப்பெடுத்திருக்கார் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்டுக்கு. ஸ்ரீ கிஷோர் மக்வானா. சரியா, கிஷோர் மக்வானா அவரோட நேம். ரைட்டு. கிளியர். ஸோ இதோட சேர்மன், சாரி இங்கே மாறி இருக்கு, தப்பா இருக்கியா? சாரி சிஓ கிடையாது. ஸோ இதுக்கு வந்து சேர்மன் வந்து நம்ம கிஷோர் மக்வானா. கரெக்டா? ஸோ கிஷோர் மக்வானா நியூ டெல்லி, ஃபவுண்டட் 2004 தான். அது கரெக்டாக தான். ஓகே. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம வினய்குமார் குவாத்ரா, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி, நம்ம இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி அவர் தான். சரியா, இந்தியாவில் இருக்க ஃபாரின் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி அவர் தான் வினய்குமார் குவாத்ரா. அவர் தான் வந்து இன்னொரு 6 மாசத்துக்கு வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருக்க போறாரு. அவருக்கான டென்யூரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சரியா, வேற ஒன்றும் இல்லை, புதிய அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, அவரோட டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு 6 மாசத்துக்கு. ரைட்டே. ஸோ சொல்லவில்லையா? எதுக்கு சொல்றான்? நயாப் சிங் சைனிக்கு க்ளூ சொல்லல, அதுக்கு யாரும் சொல்லல சொல்லியிருப்பீங்க ரெக்கார்ட் வீடியோல. ஹரியானாவோட சிஎம் நயாப் சிங் சைனி. அவருக்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாயகன் படம் ஹரியானால எடுத்தா சிங்கு தான் நடிச்சிருப்பாங்க. சரியா, நாயகன் படம் ஹரியானால எடுத்தா சிங்கு தான் நடிச்சிருப்பாங்க. சரியா, நாயகர் நடிச்சிருக்க மாட்டாரு, சிங்கு தான் நடிச்சிருப்பாங்க. சரியா, ஹரியானால வந்து நாயகன் படம் எடுத்தா சிங்கு தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதற்கு என்ன க்ளூ சொல்லிட்டேன், சாரி இது க்ளூ சொல்லிட்டேன். கிஷோர் மக்வானா இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட்ல இருக்கவங்கலாம் வந்து மக்கா தான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. சரியா,
மக்கா இருக்கவங்க எல்லாத்துலயும் இருப்பாங்க. மக்கானா வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாம இருக்கவங்க, அதான் மக்கள்னு சொல்றேன். நான் வந்து ப்ளூ காஸ்ட் சரியா. ஷெட்யூல்டு கேஸ்ட்ல இருக்கவங்களாம் வந்து மக்கா தான் இருப்பாங்க நீங்க நினைக்க கூடாது. ஜோரா படிக்கிறவங்களும் இருப்பாங்க கிஷோர் சரியா. ஜோரா படிக்கிறவங்க தான் இருப்பாங்க நிறையா. யாருமே ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்க யாருமே வந்து மக்கானவங்க கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப ஜோரா படிக்கிறவங்க தான். ப்ளூ. ஓகே. எஸ். எம்ஓயு. ஸோ கேபினட் அப்ரூவ் சைனிங் எம்ஓயு பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டான். இந்தியாவும் பூட்டான் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் செக்டார்ஸ்க்கான எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. என்னன்றதை மட்டும் சொல்லிடுறேன், கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் மெஷர்ஸ்க்காக ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஏரியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் ஆயில் லூப்ரிகன்ட் சப்ளை வந்து கரெக்டாக இருக்கணும், ஈவன் அதை ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக சப்ளை இருக்கணும் அப்படின்றக்காக ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. 3 எம்ஓயு போட்டிருக்காங்க நம்ம பூட்டான் கூட இந்தியா. ரைட்டா. ஸோ இது வழக்கம் போல தான். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்குலாம் பக்காவாக போய் சேரணும் அப்படின்றக்காக அந்த எனர்ஜி எஃபிஷியன்சி எம்ஓயு சைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே வந்து ஃபுட் சேஃப்டி வந்து ஸோ எல்லாருக்கும் ஃபுட் சப்ளையாக இருக்கணும், ஃபுட் சேஃப்டி வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு ஹைஜீனான ஃபுட்டாக அது இருக்கணும், அந்த ஃபுட் சேஃப்டி மெயின்டைன் பண்ணணும், எந்த ஒரு இதுவுமே அடல்ட்ரேஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் அந்த ஃபுட் சேஃப்டி எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலியம் அண்ட் ஆயில் லூப்ரிகன்ட் சப்ளை அது வந்து நம்ம பெட்ரோலியம் எக்ஸ்சேஞ்சுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட. ரைட்டா. இந்தியா வந்து பூட்டானுக்கு சப்ளை பண்ண போகிறோம். ரைட்டு. ஸோ பூட்டானோட கேபிட்டல் திம்பு, பிஎம் வந்து ஷிரிங் டாப்கே, கரன்சி பூட்டானிஸ் கல்ட்ரம் சரியா. எஸ். இதே மாதிரி நம்ம இந்தியாவும் டொமினிகன் ரிபப்ளிக்கும் சரியா. டாமினிக் டொரேட்டோ அந்த மாதிரி தான் டாமினிக் ரிபப்ளிக்கும் இந்தியாவும் வந்து ஒரு பயலேட்டரல் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம், ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கான ஒரு பயலேட்டரல் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒற்றுமைக்குள்ள வந்திருக்காங்க, அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அக்ரிமெண்டா போல அக்ரிமெண்ட் ரிலேஷனுக்குள்ள வந்திருக்காங்க இந்தியாவும் டாமினிகன் ரிபப்ளிக்கும். ரைட். பார்ட்னர்ஷிப். ஸோ கூகுள் பார்ட்னர் வித் இசிஐ டு காம்பட் டெசிமினேஷன் ஆஃப் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து நம்ம கூகுள் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு பார்ட்னர்ஷிப்பை வச்சு ஸோ இந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் பரவும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், கூகுளில் பரவக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றக்காக ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் டேட்டா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் எலெக்ஷன் நடத்த போகிற கண்டென்ட்டை வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை தடுக்கிறதுக்கும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஏஐ டேட்டா இன்ஃபர்மேஷன் கொண்டிருக்காங்க. ட்ரீம் ஸ்க்ரீன் அப்படின்றது மூலமாக வந்து யூடியூப்லேயும் வந்து அந்த ஏஐ ஃபீச்சர் மூலமாக வந்து இந்த இந்த மாதிரி அவேர்னஸ் கண்டென்ட் வந்து கொடுக்க போறாங்க கூகுளே. ரைட்டா. யார் கூட சேர்ந்து, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து. ஏன்னா இந்தியாவில் எலெக்ஷன் நடக்க போகிறது. ரைட்டா. ரைட். ஸோ இதில் வந்து நீங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு, வெரிஃபை பண்ணப்பட்டு, சர்டிஃபை பண்ணப்பட்டு, ஆத்தரைஸ் பண்ணப்பட்டு தான் ரிலீஸ் பண்ணப்படும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ண போறோம் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை தடுக்கிறதுக்கு. ரைட்டா. ரைட்டு. ஸோ இசியோட சீஃப் யாரு? ராஜீவ் குமார். ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. ஃபவுண்டர் 1950. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம கூகுள் வந்து சக்தி அப்படின்ற ஒரு இதோட ஆர்கனைசேஷன், ஐ மீன் ஒரு அலைன்ஸோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க. எதற்காக? அதே மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டீப் ஃபேக்ஸ் எல்லாம் வந்து காம்பட் பண்ணணும், குறைக்கணும், தடுக்கணும். டீப் ஃபேக்ஸ் அந்த நிறைய டீப் ஃபேக்ஸ் பண்றது, நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது எல்லாம் தடுக்கிறதுக்காக சக்தி அப்படின்ற நம்ம அலைன்ஸோட, இந்தியாவில் அலைன்ஸோட நம்ம கூகுள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ரைட். டிஃபென்ஸ். ஸோ இந்தியா சக்சஸ்ஃபுல்லி கண்டக்ட்ஸ் டெஸ்ட் ஆஃப் அக்னி 5 பலாஸ்டிக் மிசைல். அதாவது அக்னி 5 பலாஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம இந்தியா. வழக்கமாக யார் பண்ணியிருப்பா? டிஆர்டிஓ தான் பண்ணியிருக்காங்க. எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசால பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டிபெண்டா இந்தியாவிலே ரெடி பண்ணப்பட்டது. ஸோ மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்ற டெக்னாலஜி மூலமாக இந்த மிசைல் வந்து இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது மூலமா என்ன பண்ண முடியும்னா இது வந்து மல்டிபிள் வாரியர்ஸை வந்து இந்த மிசைல் வந்து கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்கான டெலிவரி சிஸ்டமோட இந்த அக்னி 5 மிசைல் வந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கு. மல்டிபிள் வாரியர்ஸ் அதுல இருக்கும். சரியா. டிஃபரெண்ட் டார்கெட் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த மிசைல் மூலமா அட்டாக் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டார்கெட் வாரியர்ஸ் வந்து இதுல செட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. ரைட்டு. ஸோ இதை வந்து இந்த இந்த டெஸ்ட்டை வந்து அவங்க வந்து மிஷின் திவ்யாஸ்திரா அப்படின்னு சொல்லி இந்த மிஷனை வந்து டெஸ்ட் ஃபிளைட், இந்த ஃபிளைட் டெஸ்ட்டை வந்து இந்த மிஷின் நேம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நேம் பண்ணியிருக்காங்க மிஷின் திவ்யாஸ்திரா அப்படின்ற கீழே தான் வந்து இந்த அக்னி 5 பலாஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் ஃபிளைட் பண்ணி பார்த்துருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஐஎன்எஸ் ஜட்டாயு மினிகாய் லக்ஷதீப் வந்து ரீச் ஆயிருக்கு. சரி. மினிகா லக்ஷதீப்க்கு வந்து ஐஎன்எஸ் ஜட்டாயு வந்து கமிஷன் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் நேவி. எஸ். ஸோ அடுத்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைன்ஸ் 200 crore கான்ட்ராக்ட் ஃபார் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ். அதாவது ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ்க்காக 200 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. யார் கூட? பிக் பேங் பூம் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். பிக் பேங் பூம் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காகவும் இந்தியன் ஆர்மிக்காகவும் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான கான்ட்ராக்டை சைன் பண்ணிருக்காங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். 200 கோடி ரூபாய்க்கு பிபிஎஸ் கூட, பிபிபிஎஸ்ஓ கூட. சரியா. பிபிபிஎஸ் கூட. பிக் பேங் பூம் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட. ரைட்டா. ஸோ இதன் மூலமா வந்து அவங்க ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ பிபிஎஸோட வஜ்ரா சென்ட்ரல் சிஸ்டம்ஸ் மூலமா தான் இந்த ஒர்க் வந்து நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நம்ம பிஎம்எல், பெல்லு, மிதானி இவங்க கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. எதற்காக? அட்வான்ஸ் ஃபியூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம், இன்ஜின்ஸ்க்கான அட்வான்ஸ் ஃபியூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ்க்கானதுக்கான ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. எஸ். அடுத்த அவர்
அவார்டு ஆஸ்கார் அவார்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ 96வது ஆஸ்கார் அவார்டு வந்து நம்ம வழக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட்ல நடந்திருக்கு. நடத்தினவங்க வந்து ஏஎம்பிஏஎஸ் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் ஆர்ட் மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அவங்க நடத்திருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 23 கேட்டகரியில் இந்த அவார்டு வந்து கொடுக்கப்படும். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்னன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் அனிமேஷன் ஷார்ட், ஸோ இதில் முக்கியமானதெல்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த படம் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க, ஓப்பன் ஹேமர் வாங்கியிருக்காங்க. ஸோ அது போக வந்து போர் திங்ஸ் இருக்கிறது நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது போக வந்து செலின் மார்ஃபி அதான் சொன்ன பார்பி 2-3 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஓப்பன் ஹேமர், ஸோ போர் திங்ஸ். ஸோ இது போக வந்து இந்த பாய் அண்ட் ஹெரான் அப்படின்ற ஒரு பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சருக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒன்று, டாக்குமெண்ட்ரிக்கு ஒன்று வாங்கியிருந்தாங்க. த லாஸ்ட் ரிப்பேர் ஷாப் அப்படின்ற டாக்குமெண்ட்ரிக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. டாக்குமெண்ட்ரி வித் 20 days இன் மரியூபோல். ஸோ லாஸ்ட் ரிப்பேர் ஷாப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டு. ஸோ வேற எஸ். ஸோ பேங்கிங் என்ன இருக்கு? SIDB செக்யூர்ஸ் $24.5 million ஃப்ரம் கிரீன் கிளைமேட் ஃபண்ட் ஃபார் அவானா ஃபண்ட். சரியா? கிரீன் கிளைமேட் ஃபண்ட் கிட்ட இருந்து ஒரு 24.5 மில்லியன் இந்த கிரீன் கிளைமேட் ஃபண்டு வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. ஃபண்டுல இருந்து செக்யூர் பண்ணிருக்காங்க நம்ம SIDB. எந்த கேட்டகரிக்காக அப்படின்னா அவானா ஃபண்டுக்காக. சரி, அவானா ஃபண்ட் தான் என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ அவானா ஃபண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க வந்து இந்த சின்ன கம்பெனிஸ்லாம் இனோவேஷன் கிளைமேட் சொல்யூஷன் சப்போர்ட் பண்ணி நிறைய கம்பெனிஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுக்கான இனோவேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஃபண்ட், ரைஸ் கொடுக்குற ஃபண்ட் தான் இந்த அவானா சஸ்டைனபிலிட்டி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் செலவு பண்ணுறதுக்காக தான் கிரீன் கிளைமேட் ஃபண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட், பாரிஸ்லேருந்து வர அக்ரிமெண்ட் ஃபண்ட் அது. ஸோ அதில் இருந்து $24.5 மில்லியன் வாங்கி ரிசீவ் பண்ணி அவங்க வந்து இந்த அவானா ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ரைட்டா? யாரு? SIDBI ஃபவுண்டட் எப்போ? 1990. ஹெட் குவார்டர்ஸ் லக்னோ UP. MD சிவசுப்பிரமணியன் ராமன். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம PFRDA வந்து ஒரு மொபைல் ஆப் ரிலீஸ் பண்ணாங்க NPS என்கேஜ்மெண்ட்டுக்காக. சரி, PFRDA வந்து NPS வந்து நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். பேங்க் ஆஃப் பரோடா இன்ட்ரடியூஸ் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் ஃபீமேல் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஃபீமேல் அக்கௌண்ட் ஹோல்டருக்காக ஸ்பெஷலாக 2 ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட்லையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் ரெண்டு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம பெண்களுக்காக ஸ்பெஷலாக வந்து மேட் பண்ணப்பட்டது. ஸோ BOB மகிழா சக்தி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் BOB உமன் பவர் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது உமனை வந்து ஃபினான்ஷியலாக எம்பவர் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கான சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த அக்கௌண்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. BOB கொண்டு வந்திருக்காங்க. BOB ஃபவுண்டட் 1908, ஹெட் குவார்டர்ஸ் வதோதரா குஜராத், CEO தேவ்தத்தா சந்து. ஓகே, எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம RBL பேங்க் கோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லி 0 பேலன்ஸ் ரெக்யர்மெண்ட்ல ஒரு அக்கௌண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க RBL பேங்க். எஸ். So, IndusInd Bank introduced India's first contactless payment wearables, Indus Payware. Indus Payware அப்படின்னு சொல்லி நம்ம IndusInd Bank வந்து வயர்லெஸ் பேமெண்ட் வயரபிள்ஸ் வந்து கொண்டு வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் வயரபிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே டோக்கனைஸ் வயரபிள். இந்த மோதிரம், ஸோ வாட்ச், ஸோ இந்த அப்படி சொல்ல ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த மூலமா வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். டோக்கனைஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இதை நீங்க கான்டாக்ட்லெஸ்ஸாக வந்து நீங்க அந்த காமிச்சு அது மூலமா ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்ணி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க நம்ம IndusInd Bank. அதோட காஸ்ட் ரேஞ்ச் வந்து 499 வந்து 2990 ரூபா வரையும் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட். ரைட்டு. ஸோ IndusInd Bank அதோட ஃபெசிலிட்டி, அதோட லிமிடேஷன்ஸ் பொறுத்து அதோட ரேட் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IndusInd Bank ஃபவுண்டட் 1994, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, CEO சுமந்த் காத்பாலியா. எஸ். ஸோ இதே மாதிரி சாமன் ரூபே கிரெடிட் கார்டு யார் கொண்டு வந்தாங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா? IndusInd Bank கொண்டு வந்தாங்க. IndusInd Bank 7 ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டு. கிளியர். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல். வேர்ல்ட் பேங்க் அப்ரூவ்ஸ் ப்ரோக்ராம் டு என்ஹான்ஸ் ரூரல் கனெக்டிவிட்டி இன் அசாம். அசாம்ல வந்து ரூரல் கனெக்டிவிட்டி ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா அசாம் ரெசிலியன்ட் ரூரல் பிரிட்ஜ் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம். எதற்காக அப்படின்னா 1.8 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ்ல வந்து கனெக்டிவிட்டி ஏற்படுத்தணும், அவங்களுக்கான கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 452 மில்லியனுக்கான இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம வேர்ல்டு பேங்க் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து நாங்கள் கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறோம், ரூரல் ஏரியாஸ் வந்து கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறோம், பிரிட்ஜஸ் நிறைய கொண்டு வர போறோம். ஸோ பிரிட்ஜஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். சரியா? எஸ். கிளியர். ஸோ வேர்ல்ட் பேங்கோட எஸ்டாப்ளிஷ் ஆனது வேர்ல்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ் 1944, ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் DC, US, பிரசிடென்ட் அஜய் பங்கா. எஸ். இதே மாதிரி வேர்ல்ட் பேங்க் வந்து 3 பில்லியன் வந்து ஈஜிப்டுக்கு வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ IMF கொடுக்குறேன்னு சொல்லியிருந்ததுல ஒரு 3 பில்லியனை வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஈஜிப்டுக்கு. எஸ். கிளியர். நெக்ஸ்ட், L&T Finance secures $125 million financing agreement with JIC. அதாவது JIC கிட்ட இருந்து ஒரு $125 மில்லியன் ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க நம்ம L&T Finance Holdings Limited. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரூரல் அண்ட் பெரிய அர்பன் ஏரியாஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய அந்த ரூரல் என்வரன்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு
முக்கியமா இந்த பெண் உமன் பாரோவர்ஸ் நிறைய இந்த பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும், எம்எஸ்எம்இஸை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கான லோன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கான டூ வீலர்ஸ் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வாங்குறதுக்கான லோன் ப்ரொவைட் பண்றது, எல்லா ஃபெசிலிட்டியும் பண்றதுக்காக நம்ம ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி கிட்ட இருந்து $125 மில்லியன் லோன் வாங்கியிருக்காங்க நம்ம எல்என்டி ஃபினான்சியல் ஹோல்டிங் எல்என்டி ஃபினான்ஸ். ரைட்டா? ஸோ ஜேஏசி எஸ்டாப்ளிஷ் ஆனது 2003, ஹெட் குவார்டர்ஸ் டோக்கியோ ஜப்பான், பிரசிடென்ட் அகிகோ டனாகா. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எல்என்டி ஃபினான்ஸ், எல்என்டி இன்ஃப்ரா கிரெடிட், இது போக ஒரு 5 என்பிஎஃப்சிஸ்க்கு வந்து என்பிஎஸ்சிஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து ஆர்பிஐட்ட வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. மொத்தம் 7 பேர் வந்து இந்த அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து ஆர்பிஐட்ட வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. நாங்கள் இனிமேல் ஒர்க் பண்ணல, எங்களோட சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் சரண்டர் பண்ணிட்டு நாங்கள் பிசினஸ் வைண்ட் அப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சரண்டர் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ அவங்க யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. எல்என்டி ஃபினான்ஸ் கொல்கட்டா, எல்என்டி இன்ஃப்ரா கிரெடிட் மகாராஷ்டிரா, மருதூர் ஃபுட் அண்ட் கிரெடிட் லிமிடெட், ஸோ கிரியேட்டிவ் இன்ட்ரா லிமிடெட், ஜன்வினி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், மஞ்சுஸ்ரீ ஃபின்கேப், ஸோ ஸ்ருதி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இவங்க 7 பேர் தான் வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஆர்பிஐட்ட வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க. நேஷனல். ஸோ சென்ட்ரல் நோட்டிஃபை சிஏ ரூல்ஸ் ஸ்டெப் அப் அப்ளிகேஷன் போட்டோம். அதாவது ஒன்றும் இல்லையா, சிஏ ரூல்ஸை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2019 கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் அந்த ஆக்ட் தான் அதை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஹிந்து, சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின், பாசி, கிறிஸ்டியன்ஸ் இவங்கலாம் வந்து இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டியில் ஹிந்துஸாக இருக்காங்க, சிக்ஸாக இருக்காங்க, புத்திஸ்ட், ஜெயின், பாசி, கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதா இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மேம்போக்காக அதை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உள்ள நிறைய அவசியம் இருக்கு, நிறைய எதிர்ப்புகள் இருக்கு, நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கணும். டிசம்பர் 14, 2014க்கு முன்னாடியோ அப்பயோ வந்தவங்க மட்டும் இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுவரை இந்தியாவுக்கு வந்தவங்க எல்லாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் வந்து சிட்டிசன்ஷிப்பை கொடுக்க கேன்சல் பண்ணிடுவாங்க, எல்லாரும் வந்து மைக்ரேட் ஆக்கிடுவாங்க. ஸோ இதுவே பெரிய தப்பு. ஸோ அது நிறையா இருக்கு. நிறைய நிறைய உள்குத்துகள், உள்கட்சி பூசல்கள்லாம் இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லை, பார்த்துக்கும். ஓகே, பெஸ்ட். சில முக்கியமான தெரிஞ்சு வேண்டியது. ஸோ இதில் ஹிந்துஸ் இருக்காங்க, சிக்ஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, பாசி இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. முஸ்லீம்ஸ் ஏன் இல்லைன்றது தெரியல. ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து இருக்கவே கூடாதா, இல்லை வேற 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 இதில் இருக்கவங்க, வேற ரிலிஜன்ல இருக்கவங்கலாம் இருக்கவே கூடாதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இது நல்ல விஷயம் கிடையாது. சிம்பிளா சொல்லணும். கருத்தை நான் சொல்லி தான் தீருவேன். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதுதான் ஒன்று. எஸ் எஸ். ஸோ செக்யூரிட்டி அண்ட் சாரி எஸ் செபி இருக்காங்களே, செபி வந்து ஜேஎம் ஃபினான்ஷியலுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து மெர்ச்சன்ட் பேங்கராக வந்து இனிமேல் ஆக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எஸ் எஸ். ஸோ பிஎம் மோடி லான்ச்சஸ் பிஎம் சுராஜ் நேஷனல் போர்ட்டல். அதாவது பிஎம் சுராஜ்னு சொல்லி ஒரு நேஷனல் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம மோடி ஐயா. அது பேர் என்ன அப்படின்னா பிரதம மந்திரி சமாஜிக் உத்தம் அண்ட் ரோஜர் அதரிக் ஜன் கல்யாண் அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டி, ரொம்ப கீழே பேக்வர்டாக இருக்க கம்யூனிட்டி, ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியாக இருக்க கம்யூனிட்டிஸ் வந்து ஸோ அவங்களோட பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இந்த போர்ட்டல். ரைட்டா? ரைட்டு. ஸோ கேபினட் கிரீன் லைட்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால்மெண்ட் ஃபார் டிஎன்எஸ் அலவன்ஸ், டிஎன்எஸ் ரிலீஃப். ஸோ நம்ம 46% 50% ஆகிருக்காங்க நம்ம டிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். எஸ். யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் நாகரின் இன்ஸ்பேஸ் டெக்னிக்கல் சென்டர் இன் அகமதாபாத் குஜராத்ல இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தாரைசேஷன் சென்டரோட ஒரு டெக்னிக்கல் சென்டரை வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் ஜிதேந்திர சிங். எங்க? அகமதாபாத்ல, குஜராத்ல. ரைட்டா? ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ சேட்டலைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பிரைமரி இஸ்ரோட பிரைமரி ஃபோக்கஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கான ஒரு சென்டரா வந்து இந்த சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர், சிஎம் பூபேந்திரபாய் பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத். ரைட் ரைட். ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட 1,06,000 கோடி ரூபாய்க்கான ஒர்க்கான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம மோடி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டான அடிக்கலை வந்து நம்ம மோடியா நாட்டி வைத்திருக்கிறார். எங்கே அப்படின்னா அகமதாபாத், குஜராத்தில் தான். கேரளா லீட்ஸ் நேஷன் இன் ஹையஸ்ட் பாஸ்போர்ட் பென்ஷன் அமாங் உமன். அதாவது பெண்களுக்கான அதிக பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணது யாரு அப்படின்னா நம்ம கேரளா தான். கேரளா கவர்மெண்ட் தான். கேரளா தான் வந்து நிறைய பெண்கள் வந்து சதர்ன் ஸ்டேட்ல இருந்து கேரளா தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாஸ்போர்ட் வந்து பெண்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பஞ்சாப், குஜராத்லாம் இருக்காங்க. பட் வந்து அதிக பெண்கள், அதிக மைக்ரேஷன் பேட்டர்னுக்காக அதிக பெண்கள் பாஸ்போர்ட் வாங்கினது எங்க அப்படின்னா கேரளால தான். கிட்டத்தட்ட 98.12 லட்சம் பேர் வந்து பாஸ்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அதுல பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 42 லட்சம் பேர் அதிகமா அங்கதான் வந்து பாஸ்போர்ட் எடுத்திருக்காங்க பெண்கள்ல மட்டும். ஆண்கள்ல எங்க ஒரு அதிகம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ அவங்க தான் வந்து அதிகம். கிளியர் கிளியர். 70 லட்சம் பேர் வந்து பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க. கிளியர் கிளியர். ஸோ கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம், சிஎம் பினராயி விஜயன், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். ஓகே, இந்தியாவோட முதல் ஏஏ ஸ்கூல் எங்க வந்துச்சு? கேரளா வந்துச்சு. சாந்திகிரி வித்யா பவன் அப்படின்ற ஸ்கூல் வந்து கேரளாவில் தான் கொண்டு வரப்பட்டது. ஸ்போர்ட்ஸ்.
ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சதர்லாண்ட் நேம்ட் ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் ஃபார் பிப்ரவரிக்கான ஐசிசி பிளேயராக இந்தியாவை சேர்ந்த மென் கேட்டகரியில் இந்தியாவை சேர்ந்த நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் உமன்ஸ் கேட்டகரியில் அனபெல் சதர்லண்ட் அப்படின்றவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்களும் வந்து பிப்ரவரிக்கான ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்தாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதம் சூப்பராக இருக்கு பிப்ரவரி மாதம்ன்றதுக்காக. ரைட், ஐசிசியோட சேர்மன் கிரெக் பார்க்லே, ஹெட் குவார்டர்ஸ் துபாய் யூஏஇ, ஃபவுண்டட் 1909. ஓகே, ஸோ இதே மாதிரி இங்கிலாந்தோட ஜேம்ஸ் ஆண்டர்சன் யாரும் பார்த்துருப்பீங்க. அவரோட டெஸ்ட் 700வது விக்கெட் எடுத்திருக்காரு. அது யார் விக்கெட்? குல்தீப் யாதவோட விக்கெட் தான். தரம்ஷாலால நடந்த மேட்ச்ல டெஸ்ட் மேட்ச்ல 700வது விக்கெட்டை எடுத்திருக்காப்ல நம்ம இங்கிலாந்து சேர்ந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஓகே, எஸ். ஸோ அவ்வளோதான் முடிந்தது. ஸோ குவிஸ் போயெல்லாம் டக்குன்னு ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ரெக்கார்டர் வீடியோவில் கேட்டால் உங்களுக்கு தெரியாது, அதனால தான் குவிஸ் வைக்கல. ஸோ இந்த குவிஸ் வைப்போம், எதுவும் பிரச்சனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ரீகால் பண்ணிக்கிட்டு யூஸ் ஆகும். இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் மார்ச் 10 ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணப்பட எந்த வருஷம்? 2022. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். எலெக்டட் அஸ் 14th president ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தானோட 14வது பிரசிடென்ட் இப்பதான் சொன்னேன், ஜர்தாரி, ஆசிஃப் அலி சர்தாரி. கேஷ் சைன்ஸ் எம்ஓ வித் ஹெச்எல்எல் லைஃப் கேர் ஃபார் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். என்ஹெச்ஏ ஞாபகம் இருக்கா? ரோட் சர்வீஸ். சீடு பண்றது யார் பண்றா? இந்தியாவும் யூஎஸும் பண்றாங்க. கேஷ் இஸ் கோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இப்பதான் சொன்னேன். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் யார் கொண்டு வந்திருக்கா? ஆர்பிஎல் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. ஏ மக்களே, ஸோ 13-14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஒழுங்காக முடிச்சிருக்கேன் நம்புறேன். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதில் புரியல அப்படின்னா திருப்பி என்கிட்ட நீங்கள் எப்போனாலும் இன்ஸ்டாவில் கூட கேட்கலாம். நான் உங்களுக்கு திருப்பி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துடும். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 நாளாவது கவர் பண்ணிடுவோம். அவ்வளோ வேலை பார்க்க போகிறேன். மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். காலையிலே ஆரம்பிச்சிட்டேன், ஒரு வீடியோ முடிச்சிடும். இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 நாளாக கவர் பண்ணிடுவோம். 2 நாளாக 3 வீடியோவாக கவர் பண்ணிடுவோம். நோ இஷ்யூ. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் படிக்கிறது மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பை பாய், see you.